சரி, நம்மளோட ஸ்மால் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜ்லேருந்து கூட இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ திருவண்ணாமலையிலேருந்து அப்புறம் தருமபுரி மாவட்டம் அங்கேருந்து ஸோ அங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நமக்கு இதுதான் வந்து ஒரு பெரிய விக்ட்ரி, இந்த நேஷனுக்கே ஒரு விக்ட்ரி, தமிழ்நாடுக்கே ஒரு பெரிய தமிழ்நாடுக்கே அது ஒரு விக்ட்ரி. ஓகே, நம்ம வந்து நம்மளும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு நினைக்கிறப்ப பெருமையாக தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க நம்மளை மாதிரி. ஸோ அதனால் அவங்களும் நிறைய சேவை பண்ணுறாங்க. ஸோ அல்டிமேட்டாக நம்ம மக்களுக்கு பெனிஃபிட் அடைஞ்சால் சரி அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே. ஸோ ஆனால் ஒன் திங் வந்து நாங்கள் சொல்கிறத வேதவாக்காக எடுத்துக்காதீங்க. ஸோ நீங்களும் எக்ஸாமின் பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். எப்பொழுதுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை விட்டுட்டு போயிடாதீங்க நடுவில். ஓகே, ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். அப்படி தான் நான் விரும்புகிறேன், அதுதான் சொல்ல விரும்புகிறேன், அதுதான் செய்யணும் எல்லோரும். சரி, இது வந்து நம்ம இப்போ எல்லாமே லைஃப் எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆகிடுது. நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து இன்ஸ்டன்ட் காஃபிலேருந்து எல்லாம் இன்ஸ்டன்ட் டீ அது மாதிரி போயிட்டே இருக்கனால அதே மாதிரி T20 rather than ஒன் டே இன்டர்நேஷ்னல் தான் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு போயிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எதுவுமே அப்ளை பண்ணி ஜெயிச்சிட முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு லாங் ஜேர்னியில் தான் நீங்கள் வந்து ஒரு ரியல் ப்ராஃபிட் அண்ட் ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும். அண்டு பட் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம், ரொம்ப குயிக்காக கற்றுக்கலாம். பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்தராக டீச் பண்ணிக்கிட்டே இருக்கும், நெவர் எண்டிங்காக டீச் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, ஒன்றுமே தெரியாதவங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும் இங்கே. ஓகே. ஸோ வித் தட் இன்ட்ரொடக்ஷன் நம்ம கொஸ்டின் எடுக்கலாம், கொஸ்டின் இருந்தால். ஓகே, இப்போ வந்து மெம்பர்ஸ் இல்லாதவங்களுக்கும் அந்த மோடு நாங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். 61 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, 63 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் கேள்வி கேட்கல. வந்தால் லாரியில் ஏற்றிட்டு வர்ற மாதிரி கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் செக் போஸ்ட்டை பிரேக் போட்டு நின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கு. சரி, நானே குருஜிக்கிட்ட கேள்வி கேட்குறேன். ரைட். கௌரி சங்கரை கேட்டிருக்காரு, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் ஜூப்ளின் ஃபார்மா? இட் ஹேஸ் ப்ரொவைடட் ரிட்டர்ன் இன் த லாஸ்ட் இயர் சிமிலர் டு டாக்டர் ரெட்டிஸ் அண்ட் நாட்கோ. ஹவெவர் இட்ஸ் பி ரேஷியோ இஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் 260 versus 20 அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ வந்து ஃபார்மா கம்பெனிக்கு ஒரு டர்ன் அரவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஃபார்மா கம்பெனியும் ரீசனபிளி குட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி நாட்கோ ஃபார்மா வந்து அவங்களோட கைடன்ஸ் கூட நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த 4th குவார்ட்டரோட கைடன்ஸ் ரிவிலிமிட், அந்த ரிவிலிமிட் ட்ரக் இருக்குல்ல, ஆன்டி கேன்சர் ட்ரக், எஸ்பெஷலி இந்த ஜெனரிக் வெர்ஷன், அது வந்து இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. அது வந்து லார்ஜஸ்ட் செல்லிங் ட்ரக் இந்த அமெரிக்காவில். ஸோ அதுவும் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அது வந்து கண்டினியூ ஆகும்னு இந்த ஃபீல் பண்ணுறாங்க இந்த குவார்ட்டரில். ஸோ ஜூப்ளியன் இதை வந்து நம்ம டீல் ரொம்ப நாள் ஆச்சு டீல் பண்ணி. Q1 டீல் பண்ணியிருக்கோம். இந்த லேட்டஸ்ட் இதில் டீல் பண்ணலை. நான் வந்து இதை மைண்டில் வச்சுக்கிறேன் நான் பண்ணுறதுக்கு. விஸ்வநாதன் ஆறுமுகம் ஹாய் சொல்லியிருக்கார். ஹாய் சார். அண்ட் மோகன் நாட்கோ ஃபார்மா பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கார். நாட்கோ ஃபார்மா நேற்று தான் பண்ணுமே, நேற்று ரீசெண்டாக வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். சக்திவேல் வந்து பெட்ரோநெட் பற்றி கேட்டிருக்கார், லாங் டேர்முக்கு செட் ஆகுமான்னு கேட்டிருக்கார். பெட்ரோநெட் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டோமே. சரி, LNG வந்து தட் இஸ் கோயிங் டு பி ரீசெண்டாக கூட இந்த கத்தார்லேருந்து ஆர்டர் எடுத்திருக்காங்கல்ல, பல்கா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட். சரி, LNG வந்து இப்போ வந்து இந்த எல்பிஜிலாம் ஃபேஸ் அவுட் ஆகிடும். ஓகே, LNGக்கும் எல்பிஜிக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. LNG வந்து இந்த க்ரூடை டிஸ்டிலேட் பண்ணுறம்போது ஃபஸ்ட்டு வர இது லோவஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கிறது வந்து எல்பிஜி. ஸோ லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், அது வந்து பியூட்டேன் ஒரு ஸ்மால் இதை ஆட் பண்ணி, அதுவும் ஒரு கேஸ், அதையும் ஆட் பண்ணி எல்பிஜி இதில் வந்து சிலிண்டரில் ஃபில் பண்ணி கொடுத்துறாங்க. பியூட்டேனை ஏன் ஆட் பண்ணுறாங்கன்னா பேசிக்கலி ஃபார் தி ஸ்மெல்லுக்காக. ஸோ ஏன்னா எல்பிஜி அசச் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோன் பார்த்தீங்கன்னா இஸ் ஒடர்லெஸ். ஓகே, ஒன்றுமே அது வந்து அதனால் ப்ரொடெக்ஷனுக்காக அது மாதிரி பண்ணுறாங்க.
எல்என்ஜிங்கிறது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். இப்போ வந்து தோண்டும் போது அப்படியே கிடைக்கிற கேஸு, அது ஒன்று அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க. இல்லாட்டா ஹைட்ரஜன் சல்ஃபேட் இருந்தால் விச் இஸ் ஆல்சோ வெரி டேஞ்சரஸ் கேஸ், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. அதான் வேறு எந்த ப்ராசஸும் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒவ்வொரு லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனால அதை லிக்விஃபைட் பண்ணி அது இங்கே கொண்டாடுவாங்க கன்சியூமிங் சென்டருக்கு. இப்போ த்ரூ அவுட் இந்தியா பைப்லைன்லாம் போட்டுட்ருக்கனால ஃபார் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ஹவுஸ் ஹோல்டில் கூட எல்பிஜி வந்து வில் பி ரீப்ளேஸ்டு பை எல்என்ஜி. இந்த ரீகேசிஃபைடு எல்என்ஜினால் ரீப்ளேஸ் ஆகிடும். அதனால வந்து இதில் வந்து மேஜர் பிளேயர் வந்து பெட்ரோநெட். அதனால் இவங்கெல்லாம் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போல்லாம் ரொம்ப லோ ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் ஆனால் யூ ஹேவ் டு வெயிட் குவைட் அ லாங் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 4-5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இன்றைக்கி கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து ஒன்லி 17%. நம்மக்கிட்ட 7 டெர்மினல்ஸ் இருக்குது. ஓகே, 7 டெர்மினல்ஸில் ஐ திங்க் இஃப் ஐ எம் ரைட் இட் ஷுட் பி அபவுட் க்ளோஸ் டு நாட் லெஸ் தென் 30 million tons per annum capacity, but hardly is being utilized properly. இப்போ கூட அதானி கூட ரீசெண்டாக ஒடிசாவில் கூட ஒரு இது கமிஷன் பண்ணியிருக்காரு, இந்த எல்என்ஜி டெர்மினல். ஸோ இந்த மாதிரி நிறைய டெர்மினல் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஃப்யூச்சரை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த பெட்ரோநெட் இஸ் அ லீடிங் பிளேயர், அதர் ஒன்லி மேஜர் பிளேயர் இன் திஸ் லைன், ப்ரொமோட்டட் பை அதர் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸு. நல்ல வருங்காலம் இருக்குது. நம்ம ரீசெண்டாக வந்து Q3 ரிசல்ட்ஸ் வந்தோன்னா அதை பற்றி ஒரு விரிவான இதை டீப் டைவ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ பிடிச்சவங்க போய் பார்க்கலாம் அதை பற்றி. அடுத்த கேள்வி பிரபாகர் முத்துகிருஷ்ணன் கேட்டிருக்கார். 63 மூன் ஸ்டாக் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு, கேன் இன்வெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. 63 மூன் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. சரி, அந்த கம்பெனி தான் அந்த 81 பாண்டில் மாட்டினாங்கல்ல, அவங்க தானே லீடிங் லிட்டிகண்ட் அகெயின்ஸ்ட்டு அந்த 81 பாண்டு இந்த எஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணதில். அவங்க தான் அந்த லீட் பண்ணி அங்கே இதில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க பாம்பே ஹைகோர்ட்டில். அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய பணம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க 81 பாண்டில். ஸோ பட் ஆனால் டீப் டைவ் பண்ணோம், அதான் அவங்களுடைய இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்னு தெரியும். அருண் பிரகாஷ் கேட்டிருக்காரு, Tier 1 பாண்ட் Tier 2 பாண்ட் சொல்கிறீங்களே அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு பேங்க்ஸில். அதுக்கப்புறம் ஜிஎன்பிஏவுக்கும் என்என்பிஏவுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிருக்காரு. ரைட், சரி, Tier 1 Tier 2 பாண்டுங்கிறது இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார் த பேங்க் அவைலபிள். அதெல்லாம் பேசல் 3 நார்ம்ஸ் அப்படின்ட்டு அந்த கேட்டகரியில் வர இது. அதாவது ஒரு பேங்க்குக்கு இல்லாட்டா எனி இதுக்கு வந்து ஒரு கேபிட்டல் இஸ் ரிக்வயர்டு, தட் இஸ் ஈக்விட்டி கேபிட்டல் இது ரிக்வயர்டு. அந்த ஈக்விட்டி கேபிட்டலோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஆட் ஆகும். தட் இஸ் இப்போ ஒவ்வொரு வருஷமும் சம் ப்ராஃபிட் ஆட் பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ராஃபிட் வர்றப்ப டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். இந்த பேலன்ஸ் ஃபுல்லாக ரிசர்வ்ஸில் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து காமன் ஈக்விட்டி டியர் தான் வந்து இந்த கேபிட்டல், ஷேர் கேபிட்டல், தட் இஸ் ஈக்விட்டி கேபிட்டல் ப்ளஸ் த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அப்புறம் செகண்ட் வந்து 81 பாண்டு. 81ங்கிறது என்னென்னா அடிஷ்னல் Tier 1 பாண்ட் அப்படின்ட்டு. இதுவும் வந்து சார்ட் ஆஃப் அ அஷ்யூர்டு பாண்டு தான், பட் இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் த equity. It is treated as a share capital of the bank. Okay. ஸோ எப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும்னா கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இது பண்ணும்போது, கால்குலேட் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகும். அப்புறம் ஒன் மோர் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல் இஸ் கால் Tier 2 கேபிட்டல் அப்படின்னு. இந்த மூணையும் வச்சு தான் அந்த ஃபைண்ட் அவுட்டு கேபிட்டல் அடிக்வசி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. வேறு பேங்க்கோட ஓன் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கணும் ஒரு லெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா அவங்களுக்கு டெபாசிட் வந்து எவ்வளோ வேணால் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்களுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், அவங்களுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் போடணும். ஸோ அதனால் வந்து நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. என்ன நார்ம்னா இந்த சிஇடின்னு சொல்ல பாருங்க, காமன் ஈக்விட்டி Tier 1 சொல்கிறோம் பாருங்க, அது வந்து இட் ஷுட் பி மினிமம் 8% இருக்கணும். ஓகே. தென் வந்து 81 பாண்டு, there is additional Tier 1 பாண்டு, அது வந்து 1.5% இருக்கணும். ஓகே.
அண்டு த tier 2 வந்து 2 இருக்கணும். ஸோ ஆல் டுகெதர் 11.5% இருக்கணும். இது வந்து நான் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்காக சொல்கிறேன் நான். இந்த பப்ளிக் செக்டார் பேங்க் 11.5% அவங்களுடைய ஓன் கேபிட்டல் இருந்தால் தான் இவங்க லெண்டே பண்ண முடியும், இல்லாட்டா லெண்ட் பண்ண முடியாது. இப்போ 100 ரூபா வந்து அவங்கக்கிட்ட டெபாசிட் இருக்குது அப்படின்னா அந்த 100 ரூபா டெபாசிட்டில் அட்லீஸ்ட் 11.5% ஆகுது பேங்க்கோட ஓன் ஃபண்ட்ஸாக இருக்கணும். 81 அடிஷ்னல் tier 1 பாண்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் இதெல்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுப்பாங்க அப்படின்னு. அது வந்து இட்ஸ் ஆல்சோ கால் பர்பச்சுவல் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த பேங்க்கோட டிஸ்கிரிப்ஷன் தான். அது திருப்பி அந்த பாண்டை இப்போ ரிடீம் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம், இல்லாட்டா ரைட் ஆஃப் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம் அவங்க பேங்க்கு. ஆனால் இட் இஸ் கால் பர்பச்சுவல் பாண்டு. ஸோ தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் அப்படி. ஓகே. ஸோ CET 1 AT1 பாண்ட், தெர் இஸ் அடிஷ்னல் tier 1 பாண்டு, இதை தவிர tier 2 பாண்டு, இதெல்லாம் சேர்த்து தான் இந்த கால்குலேட் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒவ்வொருத்துக்கும் சொன்னேன் நான். அந்த CET வந்து அட்லீஸ்ட் 8% இருக்கணும், அண்டு AT1 வந்து அட்லீஸ்ட் 1.5% இருக்கணும், அண்டு tier 2 வந்து அட்லீஸ்ட் 2% இருக்கும், டுகெதர் 11.5 இருக்கணும். இதுதான் இது. GNPAங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 5 கோடி ரூபா லோன் கொடுக்குறாங்க, இப்போ 2 கோடி ரூபா வரல. அப்போ ஒன்று இந்த 2 கோடி அவுட் ஆஃப் 5 crores 2 கோடி ரூபா வரல. அப்போ வந்து வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் லோன் டிஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க, 200 by பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 40% கிட்ட டிஃபால்ட்டு. ஓகே. தெர் இஸ் 40% இஸ் த GNPA ஆஃப் தட் பேங்க் அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டா ரவுண்ட் நம்பராக வச்சுக்கிட்டிங்கன்னா 10ல் 2 வரல அப்படின்னா வாட் இஸ் த பர்சன்ட், நியர்லி 20% இஸ் த GNPA. ஓகே. நெட்டு இது என்னென்னா இந்த ப்ரொவிஷன்ஸை மைனஸ் பண்ணிடணும். ப்ரொவிஷன்ஸை மைனஸ் பண்ணி அரைவ் பண்ணுற ஃபிகர் தான் நெட் NPA. ஸோ இந்த நெட் NPA வந்து இட் இஸ் மோர் தென் 6% இருந்துச்சுன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் இட் வில் பிகம் ஏன்னா பேங்க்ரப்ட் ஆகிடும். இல்லை இட் வில் பிகம் வாட் கால் த PCAன்னு சொல்லுவாங்க, ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் கீழே அவங்க போயிடுவாங்க. RBI வந்து டேக் சார்ஜ் ஆஃப் த என்டையர் பேங்க்கு அண்ட் அவங்க சொல்கிற டைரக்ஷனில் தான் நீங்கள் லெண்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணணும், இதெல்லாம் அவங்க இது பண்ணலாம். ஆமாம், அதையும் தாண்டி போச்சுன்னா அதுக்கப்புறம் பேங்க்ரப்ட் ரேஞ்சுக்கு போயிடும். ஓகே. அதனால தான் சொல்லுவோம் 11.5%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து இப்போ ஹையஸ்ட் வந்து இப்போ இவங்க இருக்காங்க, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து நெல்லி அபவுட் 6.6 கிட்ட GNPA இருக்குது. அப்போ க்ரோஸ் 6.6% அப்படின்னா இவங்களோட கேபிட்டலே 11.5 அப்படின்னா 6 இது போயிடுச்சுன்னா 50% வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கேபிட்டலில் வைப் அவுட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் லாஸ் ஆச்சுன்னா அந்த லாஸை கொண்டாந்து டெபாசிட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய கேபிட்டல் தான் ஃபஸ்ட்டு வைப் அவுட் ஆகும், நாட் தி டெபாசிட்டர்ஸ் மணி. ஏன்னா டெபாசிட்டர்ஸ்க்கு அஷ்யூர்டு அவங்க போட்ட பணம் அவங்களுக்கு கொடுத்தாகணும். ஓகே. அதுதான் ஃபஸ்ட்டு RBI வில் என்ஷூர், கவர்மெண்ட் வில் என்ஷூர் ஆல்சோ. அது பப்ளிக் செக்டார் பேங்க்கு, கவர்மெண்டோட பேங்க்கு. அதனால் வந்து டெபாசிட்டில் போய் நீங்கள் மைனஸ் பண்ணி காமிக்க முடியாது, கேபிட்டலில் தான் மைனஸ் பண்ணி காமிக்கணும். அதனால தான் நம்ம காஷன் பண்ணுறோம். என்ன சொல்கிறோம், ஹெவி ஹை GNPA இருந்துச்சுன்னா அந்த பேங்க்கை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து கம்மிங் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம். பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 8.5 அது மாதிரி இருந்தது, இப்போ 6.6 அது மாதிரி கிட்ட வந்துட்டுருக்காங்க. ஓகே. ஸோ சவுத் இந்தியன் பேங்க்கு கூட பாருங்கள் 5.2 இருந்தது, இப்போ 4.7 வந்துட்டாங்க. ஸோ when they show improvement you can do it. ஆனால் the best improvement வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா காமிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய இதெல்லாம் இஸ் க்ரோயிங் மச் பெட்டர். பட் IOB அண்ட் சென்ட்ரல் பேங்க் அவங்களாம் இன்னும் ஸ்டில் இன் ட்ரபிள், அந்த 4 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்காங்க அவங்க. ஸோ இதான் டிஃப்ரென்சேஷன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பேங்க் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம செலக்ட் பண்ண முடியும், எது வந்து குட், இன்னொன்று பேடு ஆர் அக்லி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கு தகுந்தப்பில் வாங்கிக்கலாம். குட்டை வாங்கலாம், இதை வந்து பேடை வந்து லைனில் வச்சுக்கலாம், வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். அக்லியை தொடவே கூடாது, ஸ்டில் அவன் அட்லீஸ்ட் பேடை இல்லாட்ட குட்டுக்கு வரணும், வந்தால் தான் அதை வாங்கணும். ஸோ அது மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேவ் சஞ்சய் கேட்டிருக்காரு, ஜப்பான் அண்ட் சைனா போத் இன் டிஃப்ளேஷன், இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ் இன் போத் கண்ட்ரிஸ் சினாரியோஸ் அப்படின்னு.
நேற்று ஒரு வீடியோ போட்டோம், ஆனால் அதில் வந்து ஜப்பான் சைனா கம்பேரிசன் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. சரி, ஜப்பானை வந்து இப்போ நோ லாங்கர் வி கேன் கம்பேர் டு சைனா. ஏன்னா அவங்க வந்து 5 times பிகர் தன் சைனா ஆகிட்டாங்க. நமக்கு மேலே ஒரு 6 டைம் பிகர் தன் சைனாவில் இருக்காங்க. ஓகே. ஸோ ட்ரெண்டஸ். அப்புறம் அவங்களுடைய ஏரியா பாருங்கள், சச் அ வேஸ்ட் ஏரியா சைனா. இப்போ நோ லாங்கர் 2 பேரையும் கம்பேர் பண்ணுறது. ஒரு காலத்தில் சைனா வந்து ஜப்பான் வந்து கண்ணை விட்டு ஆட்டிகிட்டு இருந்தாங்க சைனாவை. அந்த டேஸ்லாம் ஓவர். சைனா இஸ் சச் அ வெரி பிக் கண்ட்ரி. ஆனால் எவ்ரி ஸ்பேஸில் ஜப்பான் டாமினேட் பண்ண ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் இப்போ சைனா என்டர் பண்ணிட்டாங்க. ஓகே. டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக் குட்ஸை பிடிச்சாங்க. இப்போ பாருங்கள், செல்ஃபோன் அப்படின்னா சைனாலேருந்து தான் வருது மேஜராக. ஸோ இன்க்ளூடிங் ஐஃபோன்லேருந்து எல்லாமே அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுது. டிவி கூட ஒரு பெரிய இது இருந்தால் கூட ஜப்பானே சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு வேர்ல்டில் மார்க்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே சீப் லேபர் அண்டு காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இது லோவாக இருக்குது. ஸோ எவ்ரி ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க, அவங்க தான் வின் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர் தி ஹை ஸ்பீட் ட்ரெயின் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜப்பான் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி பாருங்கள், அதெல்லாம் பீட் பண்ணி எங்கேயோ போயிட்டாங்க சைனா. இன்றைக்கி வந்து நியர்லி 25,000 kilometers ஆஃப் இது லைன் வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயின் இதில் இருக்குது, சைனாவில் இருக்குது. ஸோ அதர் ஏரியாஸ் பாருங்கள், சிப்பு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், அதுலேயும் அவங்க அது லீடர்ஸாக இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈவன் தைவானில் இப்போ வந்து 3 nanometer சிப் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்லே த ஸ்மாலஸ்ட் சிப் அதுதான். இதுக்கு முன்னாடி 5, 7 அது மாதிரி தான் இருந்தது. இப்போ 3க்கு வந்துட்டாங்க. நாங்களும் அந்த சிப்பை ரீச் பண்ணிவிடுவோம் கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ சைனா. அப்புறமேல ஸ்பேஸில் பாருங்களேன், ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா தி சக்ஸஸ்ஃபுல்லி மூனில் லேண்ட் பண்ணி அங்கேருந்து மூன் ராக்ஸை எடுத்து கொண்டாந்து திருப்பியும் லேண்ட் பண்ணாங்க இதில். பட் ஜப்பான் வந்து ஃபெயில்டு லேண்டிங் இன் மூன். அண்ட் அதே சமயத்தில் ஜப்பான் அனுப்பிச்ச மார்ஸில் வந்து அகெயின் வந்து இட் ஃபெயில் டு ரீச் த மார்ஸ். அது மிஸ் ஆகி போயிடுச்சு, மார்ஸே மிஸ் ஆகி போயிடுது. பட் சைனா லேண்ட் பண்ணி அங்கே வந்து ஈவன் தி ஷோகேஸ்டு எப்படி நாசா மாதிரி நானும் ரோவரை லேண்ட் பண்ணி ரன் பண்ண வைப்பேன் அப்படின்னு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்களே. இப்போ வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனும் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேரையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் ஆனால் பிக்கஸ்ட் செட்பேக் நவ் வந்து அவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் இருக்குது. அண்டு பட் வந்து சைனீஸ் மாதிரி தான் ஜப்பான் மாதிரி தான் சைனாவும் இப்போ மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏங்கன்னா அவங்களுடைய பாப்புலேஷன் ஏஜ்டாக இருக்குது. ஓகே. சரி, நம்ம நேற்று போட்ட வீடியோவில் அதான் சொன்னோம், பிஃபோர் பிகமிங் ரிச் அண்ட் யூ ஷுட் நாட் பிகம் ஓல்டு அப்படின்னோம். சைனா வந்து ஏற்கனவே அந்த மாதிரி ரீச் ஆகிட்டாங்க. இப்போ வந்து 12,000 தான் அவங்களுடைய பர் கேபிட்டா இன்கம். 12,500 ரூபாய் இல்லை, $12,500 வந்து இஸ் தர் பர் கேபிட்டா இன்கம். ஆனால் தேவ் ஆல்ரெடி பிகம் ஓல்டு. ஏன்னா பாப்புலேஷன் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஜஸ்ட் லைக் ஜப்பானுக்கு வர கர்ஸ் வந்து அங்கே வந்துட்டுருக்கு. ஸோ அனதர் 10 yearsல பார்க்கலாம், நீங்கள் வந்து ஃபர்தர் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு தான் சைனா பாசிபிலிட்டி கிரேட்டர். டெஸ்பைட் ஆல் த கம்யூனிசம் அதெல்லாம் இருந்தால் கூட, ஏன்னா பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்டு தே வில் கோ லைக் ஜப்பான் மாதிரி போயிடுவாங்க. இப்போ ஆடட் வந்து இந்த டிஃப்ளேஷன் பார்ட் ஆஃப் இட். ஸோ ரியல் எஸ்டேட் ஃபாலோ ஆகிடுது. ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் 30% ஆஃப் த எக்கானமி இஸ் ரியல் எஸ்டேட்டு. அதனால் அதுலேருந்து வர முடியல. அப்புறம் எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும் பார்த்திங்கன்னா ஓவர் இது மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் வேர்ல்டு ஸ்லோவானோடனே எல்லாமே டொமஸ்டிக்கு வந்தோடனே ப்ரைஸும் ஃபால் ஆகி நிறைய ப்ராப்ளம். அதனால தான் டீஃப்ளேஷன் வந்துருச்சு. பர்ச்சேஸ் அங்கே டிமாண்ட் இல்லாமல் போயிடுச்சு. பீப்புள் பணம் வச்சுருந்தான்னு வச்சுக்கோ, ஓகே கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறாங்க அதன் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுடைய ரியல் எஸ்டேட்டில் வந்து நிறைய மணி போய் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் லாஸ் ஆகிட்டாங்க. அதனால அவங்களுடைய ஸ்கேட் நவ் ஏன் அதை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ சைனாவும் கோயிங் லைக் ஜாப்பனீஸ் வேயா அப்படின்னு தோணுது. அப்புறம் பாருங்கள், சைனாவோட சம் ஆஃப் த லீடிங் கம்பெனிஸ் லைக் ஜாக்மா அவங்களோட கம்பெனியை ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க பை தர் லீடர்ஸ்.
ஏன்னா இவங்க வந்து தே ஆர் பிகமிங் டூ பிகர் அண்ட் பிகர் அப்படின்னா சம்டைம்ஸ் தே ஓவர் ஷேடோ தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓவர் நைட்டாக ஒன்றுமே இல்லாமல் ஏன்னா அவன் சக்ஸஸ்ஃபுல் $36 billion த ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்டு அந்த லெவலுக்கு ரைஸ் பண்ணார் ஆன்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்காக. வேற எங்கேயுமே மார்க்கெட் பண்ணல. இந்த ஹாங்காங்லேயும் சைனாலே மார்க்கெட் பண்ணி அவங்க அவ்வளோ பெரிய பணம் வாங்கிட்டாங்க. இதை பார்த்தோன்னே கவர்மெண்ட் பயம் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இவங்களுடைய அதர் டெக் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டாங்க கவர்மெண்ட்டே. ஸோ த கவர்மெண்ட் இட் செல்ஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் தர் கம்பெனிஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி வந்து உங்களுக்கு ஃபண்ட் ஃப்ளோ வந்து சைனாக்கு போகும்? அண்ட் ஷேர் மார்க்கெட் இஸ் நாட் கிவிங் தட் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன் லைக் இந்தியா மாதிரி. ஸோ அதனாலேயும் ஒரு காரணம். சரி, முன்னாடி தி பெஸ்ட் டேஸில் 2010 to 2020 பார்த்தீங்கன்னா China used to get $400 billion FDI. There is $100 billion every quarter இது வாங்குவாங்க. There is இந்தியாவுக்குலாம் ஒரு ஆஸ்பயர் தான் பண்ணோம் நம்ம $50-70 billion தான் the best days are used to come in India. ஆனால் இந்த அமௌண்ட் வந்து ஆனால் இவங்களுக்கு வந்து $400 billion FDI in a year, $100 billion every quarter அந்த மாதிரி சைனாவுக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் இப்போ வந்து நிறைய செட்பேக் இருக்குது. அப்புறம் அமெரிக்கா அண்ட் சைனாக்கு ட்ரேட் வாரு. பட் ஜப்பான் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டு அமெரிக்கா, ஆல்வேஸ் வெரி க்ளோஸ் டு அமெரிக்கா. ஸோ இன்னொன்று வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு காலத்தில் வந்து ஜாப்பனீஸ் ஆட்டோமொபைல் தான் அந்த வேர்ல்டு டாமினேட்டிங் ஆட்டோமொபைல். இப்போ பாருங்கள் ஸ்லோவாக அதை கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒன்னொரு ஸ்டெப்பும் போயிட்டாங்க. இப்போ வந்து லித்தியம் ஈவி இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இவங்க சைனீஸோட கார்ஸ் தான் ஃப்யூச்சரில் வேர்ல்டு ஒரு டாமினேட் ஆகும் போல் இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து இதை டைட்லி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த லித்தியம் அண்ட் அதர் பேட்ரி ரா மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக வந்து சைனா பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஓவர் எல்லா இம்பார்ட்டன்ட் மைன்ஸ் ஃபார் கோபால்ட் அண்ட் நிக்கல் அண்ட் லித்தியம் எல்லாமே இந்த சைனீஸ் ஹேண்ட்ஸ் தான் டுடே. ஸோ அதனால் வந்து இட்ஸ் அ த்ரெட் நாட் ஓன்லி டு அதர் கண்ட்ரீஸ், ஈவன் ஃபார் ஜப்பான் ஆல்சோ. ஓகே, ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வேர்ல்டு பாலிடிக்ஸ் வில் மூவ்ன்ட்டு. நித்யானந்தம் வந்து இருடா இப்போ வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு. ஐஆர்ஏடின்னு போட்டாரா? சரி, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இட்ஸ் அ லாங் டேர்ம் பிளேயிங்க. இட் இஸ் நாட் அ சிங்கிள் இது ஒரு செட் பேக் வந்தோன்னா அதை மறந்து போகிறது அதெல்லாம் இல்லை. இட்ஸ் அ லாங் டேர்ம் பிளேன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இஸ் த ரெனியூவபிள் எனர்ஜி இஸ் அ தீம். நோ, அப்போ நேச்சுரலி இதெல்லாம் லாங் டேர்ம் பிளே. லோவராக ஹையராக டெய்லி பேசிஸில் பார்த்துட்டுலாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. த ஸ்டோரி இஸ் குட்டா. நான் இந்த வீடியோவில் கூட தனியாக சொன்னேன். see what is the story behind the company? if the story is good, அதை நீங்கள் கரெக்டாக நம்புறீங்களா, then price is not a issue at all. Don't look at the price. see இந்த கம்பெனி லாங் டேர்ம் பிளேக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா அவங்க இருக்கிற பிஸ்னஸ் வந்து ரினியூவபிள், அதுதான் என் திங்கு. குளோபல் வார்மிங்லேருந்து நம்ம கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கிறப்ப இவங்க வந்து இந்த ப்ரைஸை ரீசனபிளாக இல்லையானது அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ பட் another ஸ்டோரி இஸ் குட், தட்ஸ் வாட் ஐ கேன் சே. கம்பெனி வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, இண்டிவிஜுவல் ஆஸ் அ இண்டிவிஜுவல் நீங்கள் தான் அந்த ஸ்டோரி கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் தான் எக்ஸாமின் பண்ணணும். ஆஸ் அனலிஸ்ட் நான் எங்களை மாதிரி ஆளுங்க வந்து இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள ப்ராப்ளம்ஸை மட்டும் சொல்லுவோம் நம்ம. ஓகே, ஸோ அதை சூஸ் பண்ணி வாங்குறதா இல்லையாங்கிறத நம்மளுடைய வியூவர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். அடுத்தது கிஷோர் குமார் கேட்டிருக்காரு. ஹாய் சார், அயோன் எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்கள். வில் இட் கிராஸ் 800 அப்படின்னு. ஐஓஎன் எக்ஸ்சேஞ்ச். சரி, ரைட், ஓகே. அயன் எக்ஸ்சேஞ்ச். ஓகே. அடுத்தது இருவருக்கும் எனது வணக்கம் அப்படின்னு ராம்ஜி ஆஃபீஸ் சொல்லிட்டுருக்கார். வணக்கம். அண்ட் வெங்கடேசன் வந்து என்னது பாஸ்கே எல்டிடி ஷேர் பையா பாஸ்க் என்ன புரியல எனக்கு, கரெக்டாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, மார்க்கெட் எப்போ விழும் அப்படின்னு ரவி கேட்டிருக்காரு. ஏங்க அது மாதிரி பேசுகிறீங்க? எல்லாம் மேலே ஏறுன்னு தானே பேசுவாங்க. நம்மள லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுங்க. நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்தால் தான் நல்லது. எப்போ குறையுங்க பார்க்குறவங்கள அந்த ஷார்ட் செல்லர்ஸ் தான் பார்ப்பாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அதை பார்க்கக்கூடாது. பாலமுருகன் வந்து ஜூப்ளியன் ஃபுட்ஸ் அண்ட் தேவயானி இன்டர்நேஷனல் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கார். தேவயானி இன்டர்நேஷ்னல், ஜூப்ளியன் ஃபுட்ஸ்.
சரி அவ்வளோ குட் ரிசல்ட்ஸ் கிடையாது தேர்டு இதை பொறுத்த வரைக்கும். பட் என்ன இந்த கன்சம்ஷன் தீம் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் தீம். அது வந்து நம்ம எப்பொழுதும் மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் லோவஸ்ட்டு ப்ரைஸில் இருக்குது. அப்புறமே 500 வந்தோடனே நிறைய போடலன்னு சொல்லக்கூடாது. ஓகே, நம்ம வந்து 140 ரூபாயிலேருந்து போட்டுட்ருக்கோம். பப்ளிக் இஷ்யூ வந்தப்போ இருந்து போட்டுட்ருக்கோம். தேவயானி சரி இவரோட பிரதர் தான் VBL. ஸோ வருண் பீவரேஜஸ் லிமிடெட். ஸோ அதனால் கிரேட் ப்ரொமோட்டர்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்க கம்பெனி இது. ஸோ அவங்களும் இப்போ பாருங்கள் தாய்லாண்டில் இருக்க ஒரு 140 ரெஸ்டாரண்ட்ஸ் KFC ரெஸ்டாரண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குட் திங்ஸ்லாம் ஹேப்பனிங். அண்டு நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து ஏன்னா அவங்களுடைய பர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டை கன்சியூம் பண்ணுற பாப்புலேஷனாக தான் இருப்பாங்க. யங் பாப்புலேஷன் வேர்ல்ட்லே இது யங்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரி நம்ம இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் ஓட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து மச் பெட்டராக ஆகும் ஃப்யூச்சரில். சம் குவார்ட்டர்ஸ் செட் பேக் இருந்தாலும். ஓகே, அடுத்து முரளி கேட்டிருக்காரு, பெல் வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு. பெல்லுங்கிறது ஒரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். சரி பார்க்கலாம். லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். எவ்வளோ இருக்குது பாரத் எலக்ட்ரானிக்ஸ்? 188 ரூபாயில் இருக்குது. 182 ரூபா. ஓகே ஓகே. அடுத்தது கணபதி கேட்டிருக்காரு, சார் ஜாயின் வெஞ்சர் பற்றி சொல்லுங்கள் அண்ட் ஸ்டார்பக்ஸ் ஜாயின் வெஞ்சர் டீல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜாயின் வெஞ்சர் டாட்டா தானே, டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட்டோட அவங்க ஜாயின் வெஞ்சர் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி ஸ்டேக் வச்சுருந்தாங்க டாட்டா குரூப்பு. எப்பொழுதுமே ஸ்டார்பக்ஸ் டாட்டாவோட தான் போயிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் தட் எனக்கு அந்த ஜாயின் வெஞ்சர் என்னென்னு தெரியல. பார்த்துட்டு வேணால் வீடியோ போடுவோம். Gauri Shankar family, what are your thoughts on the hospital, nursing and management industry? I have noticed that JLHL, Jupiter Lifeline Hospital Limited, which recently went public has been performing well. P ratio 53 ன்னு போட்டிருக்கார். சரி ஓகே. இப்போது நம்ம ரீசெண்டாக போட்டு வந்து நாராயணா ஹெர்தாலயா ஹாஸ்பிட்டல் பற்றி போட்டோம். அப்புறம் ரெயின்போ ஹாஸ்பிட்டல் பற்றி பேசினோம். அண்ட் மேக்ஸ் ஹெல்த் அவங்களோட ரிசல்ட்ஸும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது இந்த Q3யில். இதை மூணும் போட்டோம். அந்த ஜூபிட்டர் ஹெல்த் கேர் அதை பற்றி நம்ம போடல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். ஓகே, அது ஜெனிஃபர்னு யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க போல. சரி, தினேஷ் கேட்டிருக்காரு, ப்ளீஸ் கிவ் சம் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். சேஃபர் ஸ்டாக் ரிட்டர்ன் கேன் பி லெஸ் பட் இட் ஷுட் நாட் கோ டவுன் அப்படின்னு. நீங்கள் கொஸ்டினை தப்பாக கேட்டிருக்கீங்க தினேஷ் சார். இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. கடவுள்கிட்ட தான் கேட்கணும் அதெல்லாம். அது மாதிரி கீழே போகாத ஷேர் ஒன்று சொல்லுங்கன்னா அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். நீங்கள் ஏற்றம் இறக்கம் இருக்காத போது தான் அது. இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரி ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரின்னு பார்த்து அதில் இருக்கிற ஸ்டாக் வாங்குங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் தீமாக இருக்குது. ஃபார்மா வந்து இந்தியாவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ரினியூவபிள் தீம். ஸோ அந்த மாதிரி தீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, முகமது அஸ்ஃபாக் வந்து PDSL கேட்டிருக்கார். PDSL ஓகே சரி சரி. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கார் அவர். நம்ம தான் பண்ணலாம். PDS லிமிடெட் தானா? PDS. சாஹிர் ஹுசேன் வேதாந்தா பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கார். வேதாந்தா நம்ம ஒரு டீல் பண்ணோம். நான் தனியாக கூட ஒரு வீடியோ போட்டேன். எப்படி குரூப் எப்படி மர்ஜ் ஆக போகுது அதை பார்த்ததுக்கப்புறம் அனில் அகர்வாலே ஃபோன் பண்ணி சார்கிட்ட பேசினார். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னார். ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா எனக்கே புரியல, என் கம்பெனி நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறேன்னு புரியல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வேதாந்தா சரி அவர் நவ் ஓல்டு பாண்ட்ஸ்லாம் ரெடீம் பண்ணிவிட்டு அவர் நியூ பாண்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் அட் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு செக்ஷன் அவங்க விற்றா தான் தே கேன் கம் அவுட் ஆஃப் ப்ராப்ளம். அதுதான் தே ஆர் ஒர்க்கிங் இட் அவுட்டு. சரி, எஸ்பெஷலி அந்த ஸ்டீல் செக்டரில் வந்து ஃபெரஸ் அந்த ஐட்டமில் இருக்கிற செக்ஷன் வந்து அவங்க தே வாண்ட் டு செல் இட் ஆஃப். ஓகே. அண்டு அவங்களுக்கு நல்ல அசெட்ஸ்லாம் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் கெய்ன்ஸ்லேருந்து வாங்கின ஆயில் இருக்குது. சரி, ஜிங்க் இஸ் another great asset. தென் அலுமினியம் அண்ட் காப்பர். ஸோ இந்த ஐட்டம் இஸ் ஃபென்டாஸ்டிக் இது. பட் ஃபெரஸை வந்து தே வாண்ட் எஸ்பெஷலி என்ன ஸ்டீல்னால் இந்த ஒரு ஈஸ்ட் கோஸ்ட்டாக ஏதோ ஒரு
they took one steel company. அந்த கம்பெனி they want to ஈஸ்ட் கோஸ்ட்னா வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில் ஞாபகம் வந்துருச்சு. சரி அந்த கம்பெனி வந்து they want to sell it off. செஷா கோவா அப்படின்ட்டு ஸ்பான்சைன் பிளான்ட்டு அவங்களுடைய அந்த மைனிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த மாதிரி ஃபெரஸ் ரிலேட்டட் இதை வந்து சேல் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஃபண்டு ரைஸ் பண்ணி அவங்க வந்து அதர் இதை பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் பொறுத்து தான் பார்க்கணும் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. பட் ஈ வில் கம் அவுட் ஆஃப் ப்ராப்ளம். பட் ஆனால் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாருன்னு தான் பார்க்கணும். இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு, த சுப்ரீம் கோர்ட் ஹஸ் பர்மிட்டட் த ஸ்டெர்லைட்டை வந்து ரிஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி அதில் எக்ஸாமின் பண்ணுங்கள், வெதர் வந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் கூப்பிட்டு பேசிவிட்டு ஓப்பன் பண்ணுறதா இல்லையான்னு டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லி டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் பார்ப்போம் ஸ்டெர்லைட்டை ஓப்பன் ஆகுதா இல்லையாங்கிறது. ஓகே. கௌரி சங்கர் வந்து கான்கார்ட் பயோ ஹேஸ் கெயின்டு 50% in its IPO and had 3 earnings. What's your updated view? Is it overpriced or is still reasonable to hold? நம்ம கன்கார்ட் பயோ பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டோம், IPO வந்தப்போ ஒரு வீடியோ போட்டோம். ஸோ லேட்டஸ்ட் இது என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நினைக்கிறேன். கன்கார்ட் பயோ கன்கார்ட் பயோடெக் வந்து 1464 ரூபா இருக்குது சார். ரைட். அடுத்தது முருகன் பீட்டர், பெட்ரோநெட் எல்என்ஜி அண்ட் ஹிந்துஸ்தான் காப்பர் லாங் டேர்ம் பை பண்ணலாமா குருஜின்னு கேட்டிருக்கார். இப்போ தான் பெட்ரோநெட் பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஹிந்துஸ்தான் காப்பர் அதாவது ஒரு 2-3 இயர்ஸ் பேக் ரொம்ப லோவாக இருந்தது, இப்போலாம் ரொம்ப ஹையாக போயிடுச்சு எல்லாமே. பட் வந்து ஸ்டெர்லைட் காப்பர் இல்லாதனால இந்த மாதிரி பீப்புள் வந்து இட்ஸ் அ வெரி குட் ப்ளே ஃபார் தாம். ஓகே. ஸோ அதனாலேயே இவங்க ப்ராஸ்பரிட்டி வந்து மச் பெட்டர். தே ஆர் டூயிங் வெல் ஆக்சுவலாக. அது கவர்மெண்ட் கம்பெனி தான், PSU. ஓகே, நம்ம டீப் டைவ் பண்ணலாம். அடிக்டிவ் லேர்னிங் டெக்னாலஜி IPO பற்றி உங்களுடைய வியூ என்னென்னு கௌரி சங்கர் கேட்டிருக்கார். IPO வா? சரி சரி, ஓகே. ரீசெண்டாக வந்திருக்கு, லிஸ்ட் ஆச்சு. 340 ரூபான்னு இருக்குது அந்த கம்பெனி. ஓகே, பார்த்தா தான் சொல்ல முடியும் ஐடியால். ஓகே, அடுத்தது கேள்விக்கு போகலாம். கோபிநாத் வந்து as per recent reviews RBI approved to buy IndusInd Bank by HDFC, but why they need approval while buying bank stocks, explain please. RBI அப்ளை பண்ணுமா? ஆமாம், ஒரு இது டைரக்ஷன் கொடுத்தாங்க. இவங்க IndusInd Bank ஷேர்ஸை வாங்குறதுக்கு STFCக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு நான் ஃபுல்லாக படிக்கல அந்த நியூஸ் ஐட்டம். விஜயவர்மன் நேஷ்னல் அலுமினியமா லாங் டேர்ம் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரா? நால்கோவை பற்றி கேட்குறாரு. நேஷ்னல் இந்த ஹிந்துஸ்தான் இப்போ ஒரு ரீரேட்டிங் ஃபார் ஆல் மெட்டல் கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஆஃப்டர் த எலெக்ஷன் வந்து ஒரு வித் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இருக்கிறப்ப தென் வந்து ஃபர்தர் வந்து இட் வில் புஷ் அப் தி க்ரோத். அண்டு புஷ்அப் பண்ணுவோம் அப்படின்னா தென் இந்த மாதிரி மெட்டல் கம்பெனிஸ்லாம் ரீரேட் பண்ணுறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. லைக் டாடா ஸ்டீல் நீங்கள் கூட வச்சுருக்கீங்க. ஸோ அது கூட இஸ் டூயிங் வெல் ஆஃப் லேட். So far as the Indian scenario is concerned, there is a growth and there is a demand and it will all keep growing. It is only the international market அதை பற்றி தான் பேசணும். And Europe வந்து has bounced back compared to America. Okay. So அதனால் வந்து they are coming out of the inflation. And அதனால் வந்து Europe will come back quickly. Maybe in a year's time you can see a good thing in Europe. Okay. ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு கிரேட்டர் ஃபியூச்சர் இருக்கும். எஸ்பெஷலி இந்த அலுமினியம், நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி கவர்மெண்ட் ஓன்டு. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் காப்பர், இந்த மெட்டல் கம்பெனிஸ்லாம் ரீரேட் ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. ஓகே, கௌரி சங்கர் சார் அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு. இது வரைக்கும் நீங்கள் 450 கேள்வி கேட்டீங்க கௌரி சங்கர் சார். மெம்பர் அவர் மார்னிங் வந்தார் பேசினார். அப்படியா? அப்பவும் பேசிட்டாரா? இப்போ அதான் சொல்ல வந்தேன், நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்கறது வந்து நேராக அந்த இன்ட்ராக்ஷன்லேயே கேட்கலாமே அப்படின்னு. டைம் இல்லை, கொடுத்த டைம் ரொம்ப குறைச்சி. சரி, ஓகே. ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி ரெக்கவர் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. UPL தீபக் ஃபெர்டிலைசர் பற்றி அக்ரிகல்ச்சர் இது சரியானும் இல்லை, அப்போ தானே அது இதாக முடியும். ஸோ வேர்ல்டு ஓவர் டவுனு, இந்தியாவும் டவுன் அக்ரிகல்ச்சரில் மான்சூன்னால. இந்த வருஷம் எப்படி இருக்குது, மான்சூன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். UPL ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இது லோ டிமாண்ட்னாலையும் நல்லா பண்ணல. ஓகே, அதனால் இட் ஹெல்ப்ஸ் த கவர்மெண்ட்டு. சப்சிடி அமௌண்ட்டு குறைஞ்சிருச்சு கவர்மெண்ட்டுக்கு. அண்ட் மறுபடியும் இது யுக்ரைன் அண்ட் ரஷ்யன் வார், அது வேறு ஒரு பிக் ப்ளோ. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு பிக் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்.
ஓகே, அடுத்த கேள்வி எங்கே கேட்குறதுன்னு தெரில, நிறைய கொஸ்டின் இருக்கு. டக்குன்னு வந்துருச்சா இவ்வளோவா? ஆமாம். ஓகே, ஓ காட், ஒரு 10 minutes தான் இருக்குது. டிட்டகார்க் இஸ் ஓகே ஃபார் லாங் டேர்ம் அட் கரண்ட் ப்ரைஸ் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணாமலை. டிட்டகார்க்கு வந்து அரௌண்டு 500-600 அந்த டைம்லேயே நம்ம வீடியோ போட்டோம். அப்போ ஃபர்தராக நிறைய வீடியோஸ் இதை பற்றி பேசுகிறோம். நம்ம டிட்டகார்க் அவங்க வந்து கொலாபரேட்டிங் வித் பிஹெச்எல், ராமகிருஷ்ணா அண்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸோட கொலாபரேட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க, பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இவங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் வந்து இந்த ரயில்வேஸ்க்கு வேகன்ஸ் அண்ட் கோச்சஸ் சப்ளை பண்ணுறது தான். கவர்மெண்டோடைய ஃபோக்கஸ் வந்து நியர்லி 40,000 பேசஞ்சர் கோச்சஸ் ஆர் ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 40,000 நெக்ஸ்ட்டு 5 years 6 yearsக்கு அண்டு ஆர்டர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கம்பெனிக்கு வந்து இஸ் அ பைனியர் அந்த லைனில். தே வில் டூ வெரி வெல். அண்ட் அந்த எப்படி இந்த ஆர்டர்ஸ்லாம் எப்படி அதை கன்வெர்ட் பண்ண போகிறாங்க சேல்ஸா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதுதான் ஒரே இப்ஸ் அண்ட் பட்ஸு. ஸோ ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வெரி லாங் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் அதை என்கேஷ் பண்ணுவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணலாம். அது ஓகே, கோயிங் ஃபார்வர்டு அது தே ஷுட் டூ வெல். ஒரு 1100 அது மாதிரி போனது, ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு 996. Again it is going up. Okay. Shanmugam Ramasamy கேட்கிறார், I am new to investing. Now all stock price are high. Apart from index fund, what is best to start? அப்படின்னு கேட்டிருக்கார். ஏற்கனவே ஒரு வீடியோ நீங்கள் போட்டீங்க. நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டு பண்ணுறீங்களா, அதே மாதிரி ETF இதில் சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அது வந்து எனி டைம் வாங்கலாம் நீங்கள். அது மூலமாக அப்படியே கற்றுக்கோங்க. அந்த லிஸ்ட்டில் அந்த ETF இண்டெக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், எத்தனை கம்பெனிஸ் இருக்குன்னா அதை பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. அதே உங்களோட ஃபோக்கஸாக இருக்கட்டும், லைக் நிஃப்டி 50 இருக்கட்டும், இல்லாட்டா ஐடிபிஸாக இருக்கட்டும், இல்லாட்டா பேங்க் இண்டெக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி நீங்கள் அதில் வாங்க ஆரம்பிங்க. இல்லாட்டா ஃபார்மா ETF இருக்கட்டும், இந்த மாதிரி சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதில் இருக்க போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டு ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. எப்படி அதில் எந்த கம்பெனி பெட்டர் அப்படின்னு பார்க்க ஆரம்பிங்க. நம்மளும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் டிசைடு இன்வெஸ்டிங் இன் தி பர்டிகுலர் இண்டிவிஜுவல் கம்பெனிஸ். ஓகே, நாங்கள் வந்து வி ஓன்ட் ரெக்கமெண்ட் எந்த ஷேர்ஸும் இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு நாங்கள் ஒன்றும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஒன்லி அட் த மோஸ்ட் வந்து டீப் டைவ் தான் பண்ணுவோம் நம்ம. ஸோ நீங்கள் தான் அந்த சாய்ஸ் இஸ் லெஃப்ட் யூ. பட் ETF வந்து ஆல் டைம் ஃபேவரட், எப்பொழுதுமே வாங்கிட்டே இருக்கலாம். கவர்மெண்ட் கூட அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் கம்பெனிஸ் கூட இதை தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சக்திவேல் வந்து NCC பற்றி பேசுங்கன்னு கேட்டிருக்கார். ஓகே, பண்ணல இது வரைக்கும் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருந்தாலும் பண்ணல. நம்ம ஜெய்சூர்யா, ஹவு டு ஷேர் ஹிட் லோவர் சர்க்கியூட் ஆன் ஓப்பனிங் டைம் அண்ட் ஹவு கேன் டேக் எ ட்ரேட் ஆன் சர்க்கியூட் ஹிட்டட் ஸ்டாக் அப்படின்னு கேட்டிருக்கார். இல்லை, ட்ரேடிங் பற்றி நம்ம எதுவும் டீல் பண்ணுறதே கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டு வந்து சர்க்கியூட் ஹிட் ஆகிடுச்சுன்னா அது அவ்வளோதான், அன்றைக்கி க்ளோஸ் ஆகிடும். ஆமாம், ட்ரேடிங் எதாவது அப்போ லோவர் சர்க்கியூட் ஹிட் ஆச்சுனாலே இட் வில் ஸ்டாப் ட்ரேடிங். அன்லஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக யாராவது ஒரு ஆஃபர் கொடுக்கணும். இப்போ வந்து பையில் வந்து நீங்கள் க்ளோஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, செல்லில் ஏதோ ஒரு ஆஃபர் வரணும், வந்துச்சுன்னா ட்ரேட் நடக்கும், இல்லாட்டி நடக்காது. அதே மாதிரி ரிவர்ஸ் இஸ் ட்ரூ. ஓகே, சர்க்கியூட் பிரேக்கர் ஹிட் ஆச்சுன்னா அதுதான் ரூலு. ஸோ நார்மலாக வந்து அன்றைக்கி க்ளோஸ் ஆகிடும் அது. ஸ்ரீதேவி, யூ ஆர் டூயிங் எ குட் ஜாப் குருஜி, ஒர்த் லிசனிங், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்தது நாராயணன் கேட்டிருக்கார், ப்ளீஸ் ஷேர் யுவர் ஒப்பீனியன், கவர்மெண்ட் கம்பெனிஸ் லைக் IRDA, NHPC, PGCL and etc. If I invest now and after 5 years then the growth will be there or not. Also please help on investing in HAL as well அப்படின்னு கேட்டிருக்கார். ஆல்ரெடி இந்த கம்பெனி பற்றிலாம் ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். PSUக்கு வந்து ஒரு ரேட்டிங் வந்திருக்கு. எப்படி ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியாக இல்லையா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்னா, நாட் ஓன்லி லுக்கிங் அட் த ப்ராஃபிட், பட் ஆனால் அந்த ப்ராஃபிட்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். முன்னாடிலாம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸை ஒரு பொருட்டாகவே நினச்சிக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டு. அவங்களாம் வந்து சரி ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு வந்து அதுலேருந்து எவ்வளோ டிவிடெண்ட் வருது அப்படின்னு தான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க.
அதனால் மோஸ்ட் ஆஃப் த பிஎஸ்யூஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் டிவிடெண்ட் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. அதில் வந்து ஒரு ஸ்பில் ஓவர் வந்து அதர் ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப கிளியராக வந்து லைக் ப்ரைவேட் செக்டார் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா விச் இஸ் த பெஸ்ட் கம்பெனி ஆனால் எங்கே பார்க்கணும் அப்படின்னா ஹவு தே மேனேஜ் தர் சர்ப்ளஸ் அப்படின்னு பார்க்கணும். தட் இஸ் அவங்களுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஏஷியன் பெயிண்ட்ஸ் விச் இஸ் த பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். அவங்களுடைய சர்ப்ளஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1/3 வந்து they give it dividend, 1/3 வந்து they put it for expansion, ஓகே 1/3 வந்து they keep it in the company as a retained profit-ஆக வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கேபிட்டல் அலோகேஷன் இருக்குது பாருங்கள், there is profit allocation இருக்குது பாருங்கள், அதை வந்து இப்போ கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த பிஎஸ்யூ கம்பெனிஸ். அதனாலேயும் வந்து ஒரு ரீரேட்டிங் நடக்குது இந்த பாஸ்ட் 1 இயராக. நம்ம வந்து அதை மிஸ் பண்ணிட்டோம், சம்டைம்ஸ் அதை மிஸ் பண்ணிட்டோம். இஸ் நோ ரிக்ரெட். ஏன்னா ஸ்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இவங்களை வந்து யாருமே டச் கூட பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபிசி எடுத்துக்கோங்க, 73,000 and odd மெகாவாட்ஸ் வச்சுருக்காங்க. வேறு எந்த கம்பெனியும் அதை ரீச் பண்ண முடியுமா, டச் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா நினச்சி ஒரு ட்ரீமில் தான் நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்கணும். இவன் அதானி கூட ரீசெண்ட் டைம் நினச்சி பார்க்க முடியாது, ஒரு 10 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணால் கூட அதை ரீச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஈவன் கோல் இண்டியா எடுத்துக்கோங்க, இல்லாட்டா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இல்லாட்டா பிபிசிஎல், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் தே ஆர் வந்து கோர் ஏரியாஸில் இருக்காங்க. அண்ட் த பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஸோ கிரேட்டாக இருக்குது இப்போ இந்த ரீசெண்ட் டைமில். ஸோ அதனால் அவங்களும் வந்து லைக் எ ப்ரைவேட் செக்டார் மாதிரி அவங்களுடைய சர்ப்ளஸை வந்து ப்ராப்பராக டிப்ளாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு இப்போ வித் அ ஸ்ட்ராங் கவர்மெண்ட் வர வித் அ கிரேட்டர் ஃபோக்கஸ் ஆன் இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் இருந்துச்சுன்னா இந்த கம்பெனியும் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸு கூட லைக் அதர் ஜெம்ஸ் மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் மூவ் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம காலம்தான் பதில் சொல்ல முடியும். நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் கம்பெனியில் வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஓகே, அடுத்த கேள்வி, HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சொல்லுங்கள் சார் அப்படின்னு அருள் பிரசாத் கேட்டிருக்கார். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கேட்குறேன். ஸ்மால் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நாங்கள் பேசுகிறது இல்லை சார், வேறு யாராவது நம்ம பேச வைப்போம். ஐயாத்துறை வந்து ஹவு வில் REC அண்ட் PFC வில் பிஹேவ் இன் த கமிங் வீக்? இது மாதிரி டே டு டே அண்ட் வீக் டு வீக்லாம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எனக்கு அந்த லெவலுக்கு திறமை இல்லை. அண்டு இட் இஸ் ஒன்லி கெஸ் ஒர்க்கு தான் இருக்கும். கெஸ் ஒர்க் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வில் நாட் ஒர்க்கு. நம்ம வந்து ஃபண்டமெண்டல் பற்றி பேசலாம், தென் வந்து எந்த டைரெக்ஷனில் போய் போவோம் அப்படிங்கிறத பேசலாம். பிஎஃப்சி அண்ட் REC அது ரெண்டோட இதுவும் இப்போ பிபி ரேஷியோ பாருங்களேன், தட் இஸ் ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் ரீசனபிள் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கூட ஒரு வீடியோ போட்டோமே, நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டு இந்த பஜாஜ் ஃபைனான்ஸோட கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம். அதில் கிளியராக சொல்லணும், பஜாஜ் இது வந்து நியர்லி அபவுட் 6 கிட்ட இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது இது வந்து இன்னும் நல்லா தான் பண்ண முடியும். இப்போ வந்து 1.5-2 டைம்ஸ் தான் இருக்காங்க ப்ரைஸ் டு புக். அப்போ பீயிங் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி இவங்க வந்து நல்லா பண்ணுறதுக்கு இன்னும் கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. அண்ட் கவர்மெண்டோட ஃபோக்கஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த பேங்க்கும் லோன் கொடுக்குறதே இல்லை. இவங்க மட்டும் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு லோன் கொடுக்குறாங்க. இப்போ ப்ரைவேட் செக்டாருக்கும் லோன் வேறு கொடுக்குறாங்க. அப்புறம் அதர் திங்ஸ் லைக் மெட்ரோ அண்டு இன்னும் அதர் ஏரியாஸ்க்கும் இவங்க ஃபண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து திஸ் கம்பெனிஸ் வில் டூ வெல். அண்டு நமக்கு வேணுங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்குவயர்மெண்ட் வந்து எனார்மஸ். ஓகே, நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1995லேருந்து இந்த தாம்பரம் டு திண்டிவனம் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 லேன் 3 லேன் ஆச்சு, 4 லேன் ஆச்சு, 5 லேன் ஆச்சு. நியர்லி 25 இயர்ஸாக அதை டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. இப்போ வர அங்கே பஸ் ஸ்டாண்டை வர போட்டாங்க. அப்போ இன்னும் அதை வந்து 8 லேன் ஆகினா கூட உங்களுக்கு வந்து இது அந்த டிராஃபிக் கன்ஜெஷனை குறைக்க முடியாது. ஓகே, ஸோ அங்கே வந்து 2 ஹவர் ஆகுதான் தாம்பரம் டு பெருங்குளத்தூர் தாண்டதுக்கே 8 ஹவர். சரி, அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்குவயர்மெண்ட். தாம்பரத்துலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது சொல்லுங்கள்? 2 கிலோமீட்டருக்கு 2 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது அண்டு நெய்வேலி டு
இது நம்ம வந்து விக்கிரவாண்டி டு கும்பகோணம் அந்த ரோடு வந்து 3 வருஷமாக போட்டுட்ருக்காங்க. ஓகே. ஸோ வி ரிக்வயர் ஸோ மச் ஆஃப் ஃபண்டிங். அதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவங்க தான் ஃபண்ட் பண்ண போகிறாங்க. ஆர்இசி, பிஎஃப்சி அந்த மாதிரி கம்பெனிஸு தான் ஃபண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் எக்ஸிக்யூஷன் பை நேஷ்னல் ஹைவேஸ் கார்பரேஷன் அந்த மாதிரி. அதில் ஃபண்டிங் அந்த எனாமஸ் ரிக்வயர்டு. இவங்களுக்கெல்லாம் ஓயவே போகிறதில்ல டிமாண்டு. அடுத்து ராகுல் பாண்டி, ஒய் கோல்டு அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன் ஃபியூச்சர் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் கோல்டு ப்ரைஸ் டாலரில் $2033 இருக்குது. இதை எப்படி ரூபியில் பெர் கிராம் ப்ரைஸை கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கார். தெரியல, எனக்கு தெரியல இதை பற்றி. கோல்டு அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன் ஃபியூச்சர் டெரிவேட்டிவ்ஸ். ராகுல் பாண்டி சார், நம்ம எப்போவுமே நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அதிகமாக நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி மட்டும்தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் லாங் டேர்முக்கு மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். டெரிவேட்டிவ்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது மற்ற விஷயங்கள் எதுவுமே வந்து இதில் பேசுறதில்லை. ஏதாவது ரேர் கேசஸில் யாராவது ட்ரேடர் வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் உங்களுடைய கேள்வியை வந்து அந்த மாதிரி ட்ரேடர் வரும்போது கேட்டிங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். கோல்டு ப்ரைஸ் டாலரில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது வந்து நீங்கள் கூகுள்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லையா? அது ஈஸியஸ்ட் வே. கோல்டு ப்ரைஸ் டாலரில் 2033 இருக்குது. இதை எப்படி சொல்லலாமா? 2 minutes. எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அது பண்ணணும். டக்குன்னு கேட்டால் இப்போ சொல்கிறது கஷ்டம். அடுத்தது கிருஷ்ணமூர்த்தி கேட்டிருக்கார், ட்ரைடன்ட் கம்பெனி ஃபண்டமெண்டல் குருஜி அப்படின்னு. ட்ரைடன்ட் இது வரைக்கும் பண்ணல. ரைட். டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் ஆர் டூயிங் பேட்லி. ஸோ இவங்க வந்து ஒரு ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மேபி இது எஃப்டிஏ யூகேவோட இல்லாட்ட யூரோப்போட சைன் பண்ணோம் அப்படின்னா மேபி இந்த மாதிரி டெக்ஸ்டைல் யூனிட்டுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. டிமாண்டு தான் ரொம்ப குறைச்சிருக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லேயும் சரி. இந்தியாவில் வந்து பிகாஸ் ஆஃப் தி இன்ஃப்ளேஷன் அண்ட் ஹை ஜிஎஸ்டி. ஸோ அதனால் டிமாண்டு ரொம்ப குறைஞ்சிருக்கு இந்த ஏரியாலெல்லாம். ஓகே. ஒன்லி ப்ரீமியம் திங் மட்டும் சேல் ஆகிட்டுருக்கு, நல்ல க்ரோத் இருக்குது. விஸ்வநாதன் ஆறுமுகம் வந்து இஸ் திஸ் கரெக்ட் டைம் டு பை லாங் டைம் ஸ்டாக் அப்படின்னு கேட்டிருக்கார். லாங் டேர்ம்னு சொல்லிட்டிங்கனாலே நீ கண்ண மூடி வாங்கிட்டே இருக்கலாம். லாங் டேர்ம்னா அட்லீஸ்ட் 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஓகே, சரி. ஓகே, அடுத்தது யூபிஎல் கோயிங் டவுன் ஏன்னு கேட்குறாரு மகேந்திரன். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஓகே. குருஜி கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால. அதனால இல்லை, நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற டைம் 1/2 hour தான். 1/2 hour. ஆனால் நாங்கள் 45 நிமிஷம் வரைக்கும் போயிடுது. 3 o'clock ஆரம்பித்தோம், 3:50 ஆயிடுச்சு ஆக போகுது. சொல்லுங்கள், வேறு நேம்ஸ் நிறைய இருக்குது. சிவகுமார், ஹியூமன், சிரஞ்சீவி, அதுக்கப்புறம் திலீப், சந்தோஷ், சுரேஷ்குமார், ஜான் வெஸ்லி, பிரீத்தி, பார்பி, கார்த்திகேயன், சுரேஷ்குமார், கார்த்திகேயன், சுடன்குமார், வான்மதி, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. லோகானந்த். ஓகே, நோட் பண்ணுவோம் என்னென்ன கம்பெனிங்கிறத அதை இது பண்ணலாம். ஓகே. அப்படி இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு 7 நாள் தாங்கிறதுனால அதிகபட்சம் 14 வீடியோ தான் போட முடியும். ஒரு நாள் 2ன்னு வச்சுக்கிட்டா கூட. ஓகே, அதை நீங்கள் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் மேக்ஸிமம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம், வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே கோடான நன்றிகள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். இது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.